ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய பாடல் பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயமும் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் தான். ஏன்னு சொன்னாக்கா, தேவார பாடல் பெற்ற முதல் கோயில், முதல் ஆலயம் இல்லையா? அப்போ மிகப்பெரிய வரலாற்று சிறப்பை தாங்கியிருக்க ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து பாசுபதேஸ்வராக இருக்கார். இறைவி வந்து நல்ல நாயகி, சர்க்குணம் போல் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா மூங்கில், தீர்த்தம் பார்த்து நல்ல தீர்த்தம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்து பக்கத்தில் திருவேட்களம் என்ற ஊரில் தான் இந்த ஆலயம் இருக்குது. இது சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஆலயம். இது 1000 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். இது காவிரி வடகரை தலங்களும் சேர்ந்து 2வது சிவத்தலமாக இந்த ஆலயம் விளங்குது. இது வந்து சிறப்பு. இதில் வரலாறுலாம் சொல்கிற புராண வரலாறு, பாரத போரில் வெற்றி பெறுவதாக அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத் கிட்ட பாசுபத அவதாரம் வேண்டி விரும்புகிறான். அப்படி கிருஷ்ணகிட்ட பாசுபத அவதாரம் கேட்கும்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன் மானசீக தந்தையான இந்திரன்லேருந்து எல்லா அஸ்திரத்தையும் பெற்றுட்ட. பாசுபத அஸ்திரம் வந்து பெறது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து சிவபெருமான் தான் நமக்கு வழங்கணும். அப்போ நீ சிவபெருமான் நினச்சி தவம் செஞ்சால் தான் அந்த அஸ்திரத்தை அவர் வழங்குவார் நமக்கு சொல்கிறார். அப்படி சொல்லும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் நினச்சி ஒரு மூங்கில் காட்டில் அர்ஜுனன் வந்து மிக கடும் தவம் செய்தார். அந்த கடும் தவம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடும் தவத்தை கலைக்கிறதுக்காக துரியோதனன் என்ன பண்ணுறான், மூஷிகாசுரனை வந்து அனுப்புகிறான். ஒரு பண்டு ரூபத்தில் அனுப்புகிறான். அவர் சிவபெருமான் யார், அர்ஜுனன் தவத்தை கலைக்கிறதுக்கு. ஏன்னா பாசுபத அஸ்திரத்தை பெற்றுட்டோன்னா போரில் வந்து துரியோதனன் தோக்குறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அதனால் அப்போ அதை வாங்கக்கூடாது, சிவபெருமான் பெறக்கூடாது என்ன பண்ணுறாங்க, இந்த மூஷிகனை வந்து ஒரு பன்றி அவதாரத்தில் துரியோதனன் அனுப்பிச்சி வைக்கிறான். அப்படி அனுப்பிச்சி போகும்போது அந்த பன்றி போது இவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு ஒரு இடையூறாக செய்யுது. அப்படி இடையூறு செய்யும்போது பார்த்தீங்கன்னா செய்யும்போது சிவபெருமானை தன்னை நினைச்சு தவம் செய்கிற ஒரு பக்தனை ஒருத்தர் கெடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போட்டு சிவபெருமானு வேடவனாகவும் பார்வதி வேடிக்கையாகவும் என்ன பண்ணுறாங்க வராங்க அந்த பன்றியை கொல்றதாக. அப்படி பன்றியை கொல்ல வரும் பார்த்தீங்கன்னா 4 வேதங்களும் 4 நாய்களாக வந்து சிவபெருமான் போய் ஓடி பின்னே துரத்தி வருது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அர்ஜுன் ரொம்ப கோவப்பட்டு நான் போட்ட தன் வில்லை எடுத்து அந்த பன்றியை வந்து மேலே ஏறான். அப்படி ஏயும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறார், அந்த பன்றி மேலே ஒரு வில்லு அடிக்கிறார். அந்த பன்றி வந்து கீழே விழுந்துருது. விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே யார் கொன்றது வந்து அவர் சிவபெருமானுக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு சின்ன சொற்போர் நடக்குது, வில் போர் நடக்குது. அப்படி வில் போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன் அப்போ கோவத்தில் என்ன பண்ணுறான், அந்த வில்லை எடுத்து சிவபெருமான் அடிக்கிறான். அர்ஜுன் சிவபெருமான் வந்து அந்த வில்லு வந்து உடச்சிக்குது. உடச்சினே பார்வதி வந்து மிகவும் ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன பண்ணுற சிவபெருமான் வந்து அவங்களை சமாதானப்படுத்தி, நீ வந்து தாயுள்ளம் கொண்டவ, கோவப்பட்டு அந்த உலகமே தாங்காது, அதனால் வந்து நீ வந்து அமைதியாக இருந்துச்சு சொல்லி சொல்கிறாங்க. தான் வந்து அங்கே சர்க்குணம் பாலா வந்து சாந்தப்படுத்துறத சர்க்குணம் பாலா இறைவி காட்சியளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இந்த அர்ஜுன் வந்து தன் திருவாளை தூக்கி விசிறி அடித்து ஒரு குளத்தை விழுறார். விழுந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிவபெருமானும் பார்வதியும் அர்ஜுனுக்கு காட்சி அளித்து அந்த பாசுபதாசார கொடுக்குறாங்க. இன்றாலும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லால் அடித்தார் இல்லையா சிவபெருமானை, அந்த வடு வந்து பார்த்து சிவலிங்கம் மேலே இன்னும் அந்த திருவேட்களத்தில் பதிஞ்சிருக்கா சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா, திருஞான சம்பந்தர் வந்து சிதம்பரம் போகாமலே இங்கேருந்து சிவபெருமானை வணங்கியதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இங்கே வந்து சிவபெருமானை நினச்சி வணங்கும்போது அங்கே ஒரு பிரசாதமாக ஒரு மண் உருண்டை தராங்க. அந்த மண் உருண்டையை வந்து நம்ம உட்கொள்ளும்போது, இறைவனை வணங்கி முழுமையாக நினைச்சு உட்கொள்ளும்போது பேச்சில் இருக்க குறைபாடை நீங்கி தெத்து போயிடுறது, பேச்சு வராமல் இருக்க குழந்தைங்களுக்கு பேச்சு வரதா ஒரு ஐதீகம் நம்பப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் வந்து கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் அந்த ஆலயம் அமர்ந்திருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலதாமதம் செய்யாத இறைவனை சென்று அங்கே தரிசிங்க. ஏன்னா மிகப்பெரிய பாசுபாத அஸ்திரத்தை வழங்கிய ஆலயம் இல்லையா? அப்போ வந்து தமக்கும் நம்ம வேண்டும் வரதை அள்ளி கொடுக்குற ஆலயமாக அந்த ஆலயம் திகழும். அதனால் எம்பெருமான முழுமையாக நினச்சி அவரை வேண்டி வர அருளை பெறுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.